களியிடை ஏறிய சுளையும் முற்றல் கனியிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிடை ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் இளநீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்று புரட்சி கவி பாரதிதாசன் கூறியதற்கேற்ப உயிரினும் மேலான நம் தாய்மொழிக்கு எடுக்கப்படும் கலைக்கூடல் தமிழ்கூடல் விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் என் இரு கரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறேன். இவ்விழாவின் முதல் நிகழ்வு இறைவணக்க பாடலை பாட சகோதரி இலக்கியா அவர்களை அன்புடன் மேடை கலைக்கின்றோம். மாதேவி கலைவாணி தீந்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்பாடாணி தீந்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அருள்வாய் நீ இசை தரவாணி இங்கு வருவாய் நீ லயம் தருமேனி அம்மா மாணிக்க மீனேந்தும் மாதேவி கலைவாணி தேன்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் நாமனக்கு பாடி நின்றால் ஞானம் வளர்ப்பாய் பூமனக்கு பூஜை செய்தால் பூவை நீ மகிழ்வாய் மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி தீர்த்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம். அவர்களுக்கு நன்றிகள் பல. தொடர்ந்து குத்துவிளக்கேற்றும் நிகழ்வு. திருவிளக்கினை ஏற்றி சிறப்பிக்க அவை சான்றோர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வந்தோரை வரவேற்பது நம் தமிழ் மரபு. அதன்படி வரவேற்புரை நல்க சகோதரி சே ராகமாலிகா அவர்களை அன்புடன் மேடை கலைக்கின்றோம். காலம் பல மாறினாலும் கண்டம் அழிந்தாலும் அழியாத சிறப்புடைய மொழியாக நம் தமிழ் மொழி திகழ்கிறது. இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்து கன்னித்தமிழாய் செந்தமிழாய் வண்டமிழாய் பைந்தமிழாய் வளம் வரும் ஒரே மொழி நம் தாய்மொழி தமிழாகும். எண்ணற்ற புலவர்களாலும் அரசர்களாலும் சங்கம் வைத்து வளர்க்கப்பட்ட ஒரே மொழி நம் தாய்மொழி தமிழாகும். அத்தகைய சிறப்புடைய மொழியாம் நம் தாய்மொழிக்கு எடுக்கப்படும் தமிழ்கூடல் விழாவிற்கு சிறப்புரையாற்ற வருகை புரிந்த PKR மகளிர் கலைக்கல்லூரியிலிருந்து திருமதி முனைவர் காயத்ரி அம்மையார் அவர்களை இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறேன். இவ்விழா நடக்க வழிகாட்டிய பள்ளி தலைமையாசிரியர் ஐயா அவர்களை விழாவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் இவ்விழாவிற்கு வருகை புரிந்த இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் வருங்கால இந்திய தூண்களாய் வலம் வரும் என்னுடன் பயிலும் சகோதர சகோதரிகளையும் விழாவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். வரவேற்புரை நல்கிய சகோதரி சே ராகமாலிகா அவர்களுக்கு நன்றிகள் பல. எங்களை நாளும் வழிநடத்தி ஊக்கத்தை ஊட்டுகின்ற பள்ளி தலைமையாசிரியர் ஐயா அவர்களை தலைமை உரை ஆற்றி சிறப்பிக்க அன்புடன் அழைக்கின்றோம். இந்த இரண்டாவது தமிழ் கூடல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த முதலில் முதுகலை ஆசிரியர் மற்றும் தமிழ் டிபார்ட்மெண்ட்டை அவர்களை வரவேற்கிறேன். அதுபோக
இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உங்களுக்கு சிறப்புரையாற்றுகின்ற வந்திருக்கின்ற அவர்களையும் அவருடன் கூட இணைந்து வந்திருக்கின்ற அவர்களது தோழியும் மற்றும் இருபால் ஆசிரியர் சகோதர சகோதரிகளையும் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி. ஆற்றி சிறப்பித்த தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்வியலும் என்ற தலைப்பில் சிறப்புரை வழங்க எங்கள் பள்ளிக்கு வருகை புரிந்துள்ள அம்மையார் அவர்களுக்கு பொன்னாடை போற்றுவதற்காக கணினி ஆசிரியர் துளசிமணி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நினைவு பரிசினை வழங்குவதற்காக தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். சிறப்பு விருந்தினரை உங்கள் முன் அறிமுகம் செய்வதில் பெருமிதம் கொள்கிறேன். சிறப்பு விருந்தினர் திருமதி முனைவர் சு காயத்ரி அம்மையார் அவர்கள் இளங்கலை, முதுகலை மற்றும் முனைவர் பட்டத்தை PKR மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் பெற்றுள்ளார். முனைவர் பட்டத்தை சங்க இலக்கிய நூலான புறநானூற்றில் அறிவியல் சிந்தனைகள் என்ற தலைப்பில் செய்துள்ளார். பல இடங்களில் கருத்தாளராக கலந்து கொண்டுள்ளார். நல்ல நேர்மறை அணுகுமுறையாளர், கடின உழைப்பாளி, எச்செயலை செய்வதிலும் மிக சிறந்த ஈடுபாடு கொண்டவர், தலைமைத்துவ பண்பு மிக்கவர், அனைவருக்கும் உதவும் மனப்பான்மை கொண்டவர் என பல சிறப்புகளை தன்னகத்தே கொண்டவர். நன்றி. பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்பதற்கேற்ப நம் பள்ளிக்கு வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் மேடை கலைக்கின்றோம். மக்களின் நாவிலை நடமாடி சித்தம் பல செய்து என் சிந்தையெல்லாம் விளையாடி புத்தம் புதிதாய் புவிக்கு முதலாய் பிறப்படுத்த என் தமிழ் அன்னைக்கு என் முதல் வணக்கம். தொடுப்பதி அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் கூடல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை அரசு எதற்காக ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற ஒரு செயல்பாட்டை உங்க பள்ளியில நான் பார்க்க முடியும். ஒவ்வொரு தொகுப்பு நிகழ்ச்சியிலிருந்து வரவேற்புரையிலிருந்து மாணவர்கள் எவ்வளவு அழகாக திறம்பட அதை வழிநடத்துறாங்க அப்படிங்கிறத உங்க பள்ளி மிகச் சிறப்பாக சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அதற்கு முதல்ல நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு பாரதி சொன்னார். பாரதி வெறுமனே ஒரே ஒரு தமிழ் மொழியை படித்து அவர் அந்த ஒரு வரியை சொல்லவில்லை. அவர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 12 மொழிகளுக்கு மேல அவர் பரிச்சயமுடையவர் அப்படின்னு சொல்லலாம். அதுல தமிழ் நியூஸ் ரீடர் அப்படிங்கிற ஒரு பதவியை கொடுக்குறாங்க. அதாவது வெளியிலிருந்து வரக்கூடிய செய்திகளை வாசிச்சு மன்னரிடையே பகிர்ந்து அவர் சொல்லணும். சரியாக நடந்துச்சு, சிறப்பான முறையில முடிஞ்சு அங்கிருந்து வீடு திரும்புறாங்க, அரண்மனைக்கு திரும்புறாங்க. திரும்புறப்ப என்ன பண்றாங்கன்னா வெற்றிகரமாக அந்த நிகழ்வு முடிஞ்சதுனால எல்லாத்துக்கும் ஒரு 500 வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி விடுவாங்க. அவர் வாங்கிட்டே வந்து அவர் கையில பணம் அப்படிங்கிறது இல்ல. இந்த 500 ரூபாய் எல்லாத்துக்கும் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை எப்படியோ ஒண்ணு செல்லம்மாளுக்கு தெரியவில்லை. வாழலாம், நமக்கு பொன் பொருள் கிடைக்கும் அப்படின்னு சந்தோஷமா செல்லம்மாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஐயா அவர்கள் பாரதி அவர்கள் வராரு. 2 குதிரை கட்டிய வண்டியில அங்கிருந்து வந்துகிட்டு இருக்காரு. அதை பார்த்தோன்னே செல்லம்மாளுக்கு ஒரே சந்தோஷம். எப்படியோ நம்மளுடைய கடன் எல்லாம் தீர்ந்து போயிடும், நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துரும், நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு அப்படின்னு நினைச்சு நின்றுட்டு இருக்காங்க. பாரதி அந்த வண்டியிலிருந்து இறங்கி என்ன பண்றாரு அப்படின்னா இந்த பொருள் எல்லாம் இறக்கி வை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பொருள் எல்லாம் இறக்கி வைக்கப்படுகிறது. அங்கிருந்து வராரு பாரதி. செல்லம்மாள் பாக்குறாங்க, எல்லாத்தையும் பிரிச்சு பாக்குறாங்க, என்னதான் இருக்கும் இதுல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா பிரிச்சு பார்க்க என்ன இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு மூட்டைகள்லயுமே புத்தகங்கள் நிறைந்து இருக்கு. அதை பார்த்தோன்னே செல்லம்மாளுக்கு பகீர்னு இருக்கு. என்னடா வீட்டு பொருள்கள் ஒண்ணு கூட இல்லையே, எல்லாமே புத்தகங்களாகவே இருக்கே அப்படின்னு அப்படியே வியந்து போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, பாரதி செல்லம்மாள் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா அழிந்து போகக்கூடிய பொருளை வைத்து மற்றொரு அழிந்து போகக்கூடிய பொருளை நான் வாங்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றாரு.
அப்ப எதுதான் அழியாத ஒன்று? புத்தகம் என்பது மட்டும்தான் அழியாத ஒன்று, கல்வி மட்டுமே அழியாத ஒன்று. அந்த கல்வியை நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா எந்த உலகத்திற்கு எந்த நாட்டுக்கு எப்ப போனாலும் கூட அந்த மதிப்பு அப்படிங்கிறது நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத பாரதி புரிஞ்சு வச்சிருக்காரு அப்படிங்கிறத இதுல இருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. அந்த சமயத்துல செல்லம்மாள் எப்போ கணவனை எடுத்து பேசாத ஒரு காலம், அந்த காலத்துல அவர் ஒண்ணுமே சொல்லல. நமக்கு பசியில வாடிக்கிட்டு இருந்த ஒரு நிலையில கூட பாரதி என்ன பண்ணிருக்காரு? புத்தகங்களை வாங்கி அவரே சிந்தனையை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறார். மாணவ செல்வங்களை நீங்களும் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு புத்தகங்களையும் தலை குனிந்து இன்னைக்கு நம்ம படிச்சோம் அப்படின்னு சொன்னா நாளைக்கு தலை நிமிர்ந்து நிக்கலாம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. வாசிப்பு திறன் அப்படிங்கிறது இன்னைக்கு குறைஞ்சுக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம். இப்ப மொபைல் போன் வந்துருச்சு. அந்த மொபைல் போன்ல பார்த்தா போதும், எந்த டீச்சர் ஒரு வேலை கொடுக்குறாங்க, ஆசிரியர் ஒரு பணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா உடனடியா போக வேண்டியது போன்ல பார்க்கலாம், அது உடனடியா நிறைய எடுத்து கொடுக்குது, அதை அப்படியே நம்ம எழுதிட்டு வந்துடுறோம். இது சரியான வழி கிடையாது. எந்த ஒரு புத்தகத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு முறைக்கு 4 முறை புரட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா 5வது முறை அதுல என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். அம்பேத்கர் சொல்லுவார், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா எனக்கு நூலகம் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த மாதிரி எல்லாம் ஒரு நூலகத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும், வாசிப்பு திறனை நம்ம எப்படி அதிகரிச்சுக்கணும் அப்படிங்கறத மாணவ செல்வங்களாகிய நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம நிறைய அறிஞர்கள் புத்தக வாசிப்புக்காகவே நிறைய தனது உயிரையே தியாகம் பண்ணி கூட படிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இந்த உலகத்தையே மாற்றி காட்டக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு. அந்த ஆயுதத்தின் பெயர் கல்வி அப்படின்னு சொல்றார் நெல்சன் மண்டேலா. படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் அப்படிங்கிறார் பிளேட்டோ. அறியாமை என்பது வெட்கப்பட வேண்டிய ஒன்றுதான், ஆனால் அறிய விருப்பமில்லாமல் இருப்பது அதனினும் வெட்கக்கேடு என்கின்றார் பெஞ்சமின் பிராங்க்லின். பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது அப்படிங்கிறார் மகாத்மா காந்தி அவர்கள். படித்தால்தான் பாரதத்தை பாராள முடியும் என்று படித்து படித்து சொன்னவர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். நஞ்சு கொடுக்கப்படும் நேரம் வரை புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தார் சாக்ரட்டிஸ். தூக்கு மேடைக்கு முத்தமிடும் வரை படித்துக் கொண்டிருந்தார் புகர் முக்தார். தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தார் பகத்சிங். படுக்கின்ற அறை கூட படிப்பகத்திற்கு அருகில் வேண்டும் என்று கேட்டார் அம்பேத்கர் அவர்கள். இது மட்டும் கிடையாதுங்க, அந்த ஒரு அண்ணா அவர்கள் அறுவை சிகிச்சைக்கு போகணும் அந்த நிமிடம், ஆனா அந்த நிமிடத்துல படிச்சுட்டு இருந்த ஒரு புத்தகத்தை முடித்து விட வேண்டும் என்பதற்காகவே தனது அறுவை சிகிச்சையை அடுத்த நாள் மாற்றி அமைத்தார் அறிஞர் அண்ணா. இதெல்லாம் புத்தகத்தினுடைய அருமைகளை தெரிந்த ஒரு காரணத்தினால் மட்டுமே இந்த பேரறிஞர்கள் வாசிப்பு திறனை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வாசிப்பு திறனாலே பின்னாளில் அவர்கள் ஒரு தலைவராக, ஒரு புலவராக, ஒரு கவிஞராக நம்மிடையே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அது மிகையாகாது. தமிழ் இலக்கியங்கள் என்பது ஒவ்வொரு மாணவர்களிடையே, அதாவது அவங்களுடைய பண்பாடாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை நெறியாக இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றும் நமக்கு நல்ல பண்புகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இலக்கியங்கள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. எந்த ஒரு படிப்பு வேணாலும் நம்ம படிக்கலாம், ஆனா தமிழ் இலக்கியம் என்பது மட்டுமே நமது பண்பாடுகளை, கலாச்சாரங்களை சொல்லிக் கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த நண்பர்களை எந்த வகையில நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் 5 அதிகாரங்கள்ல கொடுக்கிறார். நட்பு, நட்பாராய்தல், கூடா நட்பு, தீ நட்பு, பழமை அப்படிங்கிற 5 அதிகாரத்துல நண்பர்களை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறதையும் சொல்றாரு. கூடாத நட்பு, எப்படி நமக்கு நண்பர்களை தேர்ந்தெடுக்க கூடாது, அவர்களுடைய நட்பு எப்படி தேவையில்லாதது அப்படிங்கறதையும் அந்த திருவள்ளுவர் நமக்கு சொல்லியிருக்கார். உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு அப்படிங்கிற திருக்குறள் வாயிலாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நட்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு சபை நடுவே ஒரு ஆடையானது நம்மிடையே இருந்த ஆடையானது நவிழும் பொழுது எப்படி நாம் அதை நம்மளுடைய கையானது உடனடியாக சரி செய்கிறதோ அந்த மாதிரி நம் நண்பர்கள் துன்பப்படும் பொழுது, பிரச்சனையில் மூழ்கி இருக்கும் பொழுது உடனடியாக ஓடி சென்று அந்த நண்பர் நமக்கு உதவி செய்யணும். அப்பேற்பட்ட ஒரு நண்பனை தேடி நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு இந்த நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சீக்கிரமா நல்ல விஷயங்கள் கத்துக்கிறத விட தீய விஷயங்களை சீக்கிரமா நம்ம கத்துக்கிறோம். காரணம் என்னன்னா நண்பர்கள் தான். ஒவ்வொரு நண்பர்கள் ஒருவேளை நண்பன் தவறான வழியில நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா முதல்ல நெறிப்படுத்த வேண்டியது யாருன்னா நம்மளுடைய நண்பர்கள் தான். ஒருவேளை அந்த நண்பன் சொல்லி அவன் கேட்கல அப்படின்னா ஆசிரியரிடம் போய் சொல்லுங்க, அவன் இந்த மாதிரி நடந்துக்கிறான், இந்த மாதிரி பண்றான் அப்படின்னு சொல்லுங்க. உடனடியாக அந்த ஆசிரியர் அவரை அணுகி அவங்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுப்பாங்க. இதுக்கு பேர் டீச்சர்ட்ட சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. அவன் தவறான வழியில போறான், அதை நீ நெறிப்படுத்துற அப்படிங்கிறதுதான் பொருள்.
ஆனா இதை நம்ம பல பேர் பண்றது கிடையாது. நண்பன் ஒரு தவறு பண்றான்னா அதை மூடி மறைச்சான்னா அவன் தான் உண்மையான நண்பன். ஒருவேளை சொல்லிட்டானா அவன் நண்பனே கிடையாது அப்படின்னு நம்ம மாத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அப்படி இல்ல, உண்மையான நண்பன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா நல்லவர்களாக தான் இருப்பாங்க. நம் நலனை தேடி அவங்க கண்டியும் நிச்சயம் நல்லதே பண்ணுவாங்க அப்படின்னு எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நண்பர்கள் ஒரு பணம் கேட்டு ஒரு நண்பர்கிட்ட கால் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உடனே என்ன பண்ணுவாரு, ஒரு சில நண்பர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, என்கிட்ட பணமே இல்லப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் வேற யாருக்கிட்டயாவது கால் பண்ணி கேட்கலான்னு அடுத்து இன்னொரு நண்பர்கிட்ட போன் பண்றீங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்கிட்ட பணம் இருந்தாலும் கூட அவர் என்ன பண்ணுவாருன்னா, என்கிட்ட பணம் கிடையாது, எங்க அப்பா கொடுத்தா திட்டுவாரு, வேண்டாம் வச்சிரு அப்படிமா. இன்னும் ஒரு சிலர் கால் பண்ணா, நீ உனக்கு வேற வேலை பொழப்பே இல்ல, எப்ப போன் பண்ணாலும் பணம்னு கேட்கிற, வச்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன பண்றாரு, ரொம்ப மன வருத்தப்படுறாரு. அந்த தோழர் தேடிக்கிட்டு பணம் வேணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய தோழர் ரொம்ப மன வருத்தப்படுறாரு. என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப உடனே என்ன பண்றாரு, இன்னொரு நண்பரை கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனதை தைரியப்படுத்திட்டு இன்னொரு நண்பருக்கு கால் பண்றாரு. கால் பண்ணும்போது அந்த நண்பர் என்ன சொல்றாருன்னா, என்னடா பணம் வேணுமா, இதுக்கு கட்டணுமா, ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உங்களுடைய மனம் எப்படி இருக்கும்? வேண்டாம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னவருடைய மனநிலையில இந்த இடத்துல என்ன இருக்கும்னா, இவன் தான் நம்மளுடைய தோழன். எப்படி நம்மளுடைய தேவைகளை அறிஞ்சு நான் சொல்லாமலேயே கேட்காமலேயே என்ன பண்ணிருக்கிறான், அவன் உதவியே செஞ்சிருக்கான் அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு தோணும். இந்த மாதிரி எல்லாம் துன்பங்கள் வரும் பொழுதுதான் நல்ல நண்பர்கள் யாரு, தீய நண்பர்கள் யாரு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்க முடியும். அந்த கடவுள் நமக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியது கூட எதற்காக அப்படின்னா, நல்லவர்களையும் தீயவர்களையும் அறிந்து கொள்வதற்காக அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். துன்பம் நமக்கு சாதாரணமாக வருவதில்லை, ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் இந்த துன்பம் வருது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் படிக்க முடியாம இருக்கலாம், எத்தனையோ பேர் வறுமையினால வீட்லயே இருந்திருக்கலாம். இந்த அடிப்படையில இருக்கும் பொழுது கூட ஒருவர் தேடி வந்து நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னா கடவுள் நமக்கு அந்த யாராவது ஒரு நல்ல மனிதரை நமக்கு அனுப்பி வைப்பாரு அப்படின்னு தான் அர்த்தம். அது எப்ப அனுப்பி வைப்பாரு, யாருக்காக அனுப்பி வைப்பாரு அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம உண்மையாக இருக்கின்ற காலகட்டங்கள் தான். எவன் ஒருவன் இந்த உலகத்துல இருப்பினால அனைவருக்கும் நல்லது நடக்குதோ, நல்லதை செய்யறானோ அவங்களுக்கு கண்டிப்பாக இறைவன் நமக்கு நல்லது செய்வார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. இதுவே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இலக்கியங்களும் இந்த மாதிரி நமக்கு திருக்குறள் இவ்வளவு வகையான நட்புகளை சொல்லுது அப்படின்னு இல்லாம பல இலக்கியங்கள், புறநானூறாகட்டும் சங்க இலக்கியங்கள் அத்துணை நூல்களுமே நமக்கு வாழ்வியல் சார்ந்த இலக்கியங்கள் எடுத்துக்காட்டுகளை தான் நமக்கு சொல்லுது அப்படின்னு சொல்லலாம். இதுவே நம்மளோட தொழில்நுட்பம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்துல எங்கேயோ வளர்ந்து போயிட்டு இருக்கு. ஏஐ வரைக்கும் எல்லாமே வளர்ந்து போய்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் தான். ஏரோப்ளைன் ஆகட்டும் அல்லது கண்டுபிடிக்கக்கூடிய அத்துணை தொழில்நுட்பமே எதுல இருக்கு அப்படின்னா தமிழ் இலக்கியங்கள்ல ஒரு விதையாக இருந்திருக்கு அப்படிங்கறத நம்ம மறந்து விடக்கூடாது. இன்னைக்கு ஒரு இடத்துல அவசர உலகத்துல 4 சக்கர வாகனம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. அது இல்லைன்னா நம்ம எங்கேயுமே போக முடியாது. எல்லாரும் சேர்ந்து ஒட்டுக்கா போகணும்னா 4 சக்கர வாகனம் கண்டிப்பா இருக்கணும். எல்லா வீட்லயும் ஒரு அத்தியாவசிய பொருளாகவே மாறிடுச்சு இந்த 4 சக்கர வாகனம் அப்படிங்கிறது. ஆனா இத இப்பதான் கண்டுபிடிச்சாங்க. அதுல வந்து போகும்போது பாத்தீங்கன்னா அதுல நிறைய பழுதடையலாம், டயர் ஏதாவது பிரச்சனை ஆகலாம். அப்ப உடனடியா நம்ம மாத்துறதுக்கு ஸ்டெப்னின்னு ஒண்ணு வச்சிருக்கோம். அது பாத்தீங்கன்னா எல்லா இப்ப இருக்கக்கூடிய நூற்றாண்டுகள்ல தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டா அப்படியெல்லாம் கிடையாது. புறநானூற்று காலத்திலேயே ஔவையார் வந்து அதியமானுக்கு சொல்ல வேண்டிய ஒரு பாடல்ல அதியமான் வந்து அவருடைய மகன் பொகுட்டெழினி ஆட்சி செய்யும் பொழுது அவருடைய ஆட்சிக்கு ஒரு பொறுப்பாக ஒரு பாதுகாப்பாக அதியமான் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றதுக்காக பாடல்ல ஔவையார் சொல்றாரு, கீழ்மரத்து யாத்த சேம அச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வரிகள் மூலமாக கீழ்மரத்து யாத்த சேம அப்படின்னா பாதுகாப்பாக ஒரு, அதாவது மரத்தின் அடி வண்டியானது மரத்தால் செய்யப்பட்ட வண்டியில போய்கிட்டு இருக்கும் போது ஏதாவது பழுது ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதற்கு சேம அச்சு பயன்படுகிறது. சேம பாதுகாப்புக்காக வைக்கப்பட்ட அந்த அச்சு இன்னொரு சக்கரத்தை கழட்டிட்டு இன்னொரு சக்கரம் பொருத்துற மாதிரி அது பயன்படுகிறது அப்படிங்கறத ஔவையார் தன் புறநானூற்று பாடல்களையே பாடியிருக்காரு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. வானூர்தி பத்தி ஏவல்